அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தி இல்லை அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் தான். அது மக்கள்கிட்ட கிரவுண்டில் அதிருப்தி இருக்குது. ஊடகங்கள் அதை பற்றி விவாதிக்கிறது இல்லை, ஊடகங்கள் அதை பற்றி செய்திகள் வெளியிடுறது இல்லை. இன்றைக்கி வந்து போராட்டங்கள், செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, இவங்க துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இன்னும் கடந்த, அதாவது 2021 அந்த தேர்தல் நெருங்கும் போது தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி ஆட்சி காலத்தில் அந்த போராட்டங்கள்ல ஏன் மக்கள்கிட்ட ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா ஊடகங்களில் செய்தியை வெளியிட்டாங்க. இன்னைக்கு வந்து எந்த செய்தி, எந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிரான செய்திகளை எந்த நிறுவனம் வெளியிடுறாங்க? பெரும்பாலான நிறுவனங்கள் அதை பற்றி, அதாவது செய்தி வெளியிடுறதுங்கிறது வேற. நீங்கள் நியூஸ் இன்னைக்கு நைட்டு போய் பார்த்தா கூட இங்கே இதற்கு போராட்டம், அந்த போராட்டம் அப்படிம்பாங்க, அது வேற. அதை வந்து பிம்பப்படுத்துறது இருக்குல்ல, ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்குங்கிறத காட்டுற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த டோனில் வந்து செய்தி வெளியிடுறது இல்லை. புரியுதுங்களா? பேரளவுக்கு அங்கே போராட்டம், இந்த செவிலியர்கள் போராட்டம், இந்த இறக்கி விட்டாங்க வச்சுட்டாங்கிறது பெயரளவுக்கான செய்திகளாக தான் இருக்கே தவிர, ஒரு எடப்பாடி பழனிசாமியோட கேட்டார். கரூர் சம்பவம் எவ்வளோ பெரிய சம்பவம். சாதாரண நெசவாளர்கள், ஒரு ஏழை எளிய மக்கள், அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னியை போய் திருடி இருக்கிறான். கிட்னி திருடி இருக்கிறான், அவ்வளவு கிட்னி திருடப்பட்டிருக்கு. எந்த விதமான வலுவான நடவடிக்கையுமே இல்லை. ஏன் அதை பெரிய விவாத மேடை நடத்தலாமே? சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் விவாத மேடை நடத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய சம்பவம், அதை வச்சு நீங்கள் விவாத மேடை நடத்துங்க. எந்த ஊடகமே நடத்தலையே. அப்போ ஊடகங்கள் வந்து பெரும்பாலும் திமுக சார்ந்து இருக்கிறதுனால அது மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு இல்லாதது மாதிரி தெரியுது. பட் கிரவுண்டில் கொந்தளிப்புகள் இருக்க தான் செய்யுது.